சரோஜா ராமமூர்த்தி அவர்களின் சிறுகதை யாருடைய சித்தம். கேட்கலாமா? கொல்லையில் பாத்திரம் தேய்த்துக் கொண்டிருந்த கன்னியம்மாளின் முகம் வாடி கிடந்தது. வாய் நிறைய வெற்றிலையையும் பாக்கையும் போட்டு குதப்பிக் கொண்டு முகத்தில் சிரிப்பு தவள, அவள் வேலைக்கு வந்து விட்டாலே எங்கள் வீட்டில் அமைதி நிலவும். அன்றும் வழக்கத்தை விட சற்று முன்பாகவே அவள் வேலைக்கு வந்து விட்டாள். இன்னும் முழுதாக விடியவில்லை. அப்பொழுதுதான் 1-2 காகங்கள் உதயத்தின் வரவை அறிந்து கத்த ஆரம்பித்தன. கிணற்றங்கரையில் ஜலம் இழுக்கும் சத்தமும் வாளியின் லொடலொட சத்தமும் என்னை தூக்கத்தில் இருந்து எழுப்பிவிட்டன. ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து கேட்டேன் அவளை, என்ன கன்னியம்மா, சீக்கிரமே வந்துட்ட என்று. ஆமாங்க என்று சொல்லிவிட்டு அவள் மௌனம் சாதித்தாள். நானும் அசிரத்தையாக மறுபடியும் தூக்கத்தில் ஆழ்ந்தேன். மறுபடி நான் கண் விழித்து எழுந்தபோது நன்றாகவே விடிந்துவிட்டது. கொல்லையில் கன்னியம்மாள் நான் முன்பு கூறியது போல் முகவாட்டத்துடன் பாத்திரம் தேய்த்து கொண்டிருந்தாள். என்ன கன்னியம்மா, காலையிலேயே வந்துட்ட, முகமும் வாடி இருக்கே என்று மறுபடி அவளை தூண்டி கேட்டேன். கன்னியம்மாளின் கண்களில் கண்ணீர் திரண்டது. இன்னைக்கு சீக்கிரம் போகணுமா, என்னுடைய தங்கச்சி பொண்ணு விசாலம் படுத்து கிடக்குது, தண்ணி ஊத்த கூட ஆள் இல்லம்மா. உன்னுடைய தங்கை பொண்ணா, போன மாசம் நீ படுத்து கிடக்கும் போது இங்கே வேலை செய்ய வந்திருந்தாளே, அவள்தானே என்று கேட்டேன் நான். ஆமாம் அம்மா, அந்த பாவி பெண்தான் அம்மா என்றாள் கன்னியம்மாள். அந்த பாவி பெண்ணை பற்றி நான் அப்பொழுதுதான் சாவகாசமாக நினைத்தேன். கூனி வளைந்த முதுகும் முதுகுடன் ஒட்டிய வயிறும் மெலிந்த கைகாலுமாக அந்த பரிதாப உருவம் என் மனதை கலங்கடித்தது. அவள் போன மாதம் ஒரு நாள் சோகமே உருவாக எங்கள் வீட்டு கொல்லையில் வந்து நின்று கொண்டிருந்தாள். யாரோ பிச்சைக்காரி என்றே நான் நினைத்திருந்தேன். ஆனால் அவள் என்னிடம் தான் வேலை செய்ய வந்திருப்பதாக அறிவித்த போது நான் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போனேன். எங்க பெரியம்மா அனுப்பிச்சதுங்கம்மா, அதுக்கு உடம்பு நல்லா இல்லைங்கம்மா என்றாள் விசாலம். கூனி குறுகி கொண்டு வந்து நிற்கும் அவளால் இவ்வளவு வேலைகளையும் செய்ய முடியுமா என்ற வியப்பு ஒரு புறம் ஏற்பட்டது எனக்கு. ஆனால் உழைப்பதற்கென்றே பிறந்தவர்களுக்கு ஆண்டவன் அதிகமாக சக்தி கொடுத்திருக்கிறானோ என்னவோ. அவர்கள் வறுமையின் கொடுமைதான் அவர்களை அப்படி உழைக்கச் செல்லுகிறதோ என்று எனக்கு தெரியவில்லை. விசாலம் கன்னியம்மாளை விட சடுதியில் அனைத்து வேலைகளையும் முடித்து விட்டாள். அன்றைய தினத்துக்கு அப்புறம் நான் அவளை அடியோடு மறந்து போனேன். கன்னியம்மாள் அவளை பற்றி தெரிவித்த பிறகுதான் எனக்கு நினைவு வந்தது. அன்று மத்தியானம் கன்னியம்மாள் வேலைக்கு வந்தபோது 2 குழந்தைகளை அழைத்து வந்தாள். பிறக்கும் இடம் வித்தியாசப்பட்டதால் அவைகள் குழந்தைகளாக இல்லை. பரட்டை தலையும் மண்பூத்த உடம்பும் அழுக்கு நெளியும் ஆடையுமாக அந்த குழந்தைகள் அழகை ஆரோக்கியத்தை இழந்து பரிதவித்தார்கள். கன்னியம்மா, குழந்தைங்கெல்லாம் யாருடையவை என்று கேட்டேன். அந்த பாவி விசாலம் பொண்ணுதுங்க, அவ போற போக்குல இதுகளை வேற தலையில கட்டிடுவா போல இருக்கு என்றாள் அவள் பரிதாபத்துடன். விசாலத்துக்கு கல்யாணமாகி குழந்தைகள் வேறு உண்டா? புருஷன் எங்க இருக்கான் கன்னியம்மா? எங்க போவான் அந்த பாவி? இங்கதாங்கம்மா, அவகிட்டதான் இருக்கான். ஆனா ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லாம. எனக்கு அதற்கு மேல் அந்த வரலாற்றை கேட்க ஆவல் எழவில்லை. பாரத நாட்டில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் கதை இதுவாக இருக்கும்போது ஒரு குடும்பத்தின் கதையை கேட்டுவிட்டால் போதுமா? சாயங்காலம் காரியாலயத்திலிருந்து என் கணவர் வந்தார். வழக்கத்தை போல் அவர் முகம் மலர்ந்திருக்கவில்லை. ஒருவேளை காரியாலயத்தில் வேலை அதிகமாக இருந்திருக்கலாம் என்று நானும் அதிகம் பேசாமல் இருந்து விட்டேன். காஃபி சாப்பிட்டானதும், என் சிநேகிதன் சுந்தரத்தை உனக்கு தெரியுமில்லையா என்று பேச்சை அவராகவே ஆரம்பித்தார். தெரியும் தெரியும், போன வருஷத்தில் தானே அவருக்கு கல்யாணம் ஆயிற்று என்று கேட்டேன். ஆமாம், அவன் மனைவி நிர்மலா படுத்த படுக்கையாக கிடக்கிறாளாம். பிரசவத்துக்கு ஊருக்கு போய் இருந்து விட்டு வந்தவள். குழந்தைக்கு 3 மாதம் ஆகின்றன. குழந்தையை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது. குழந்தை தாய்ப்பாலுக்காக ஏங்கி தவிக்கிறது என்றார் என் கணவர் வருத்தத்துடன். ஒரு கணம் என் மனம் சிந்தனையில் ஆழ்ந்தது. விசாலத்தின் மரண படுக்கை, அவளுடைய 2 குழந்தைகள், அன்பற்ற கணவன், இவையெல்லாம் என் மனக்கண் முன் சோக உருவத்துடன் காட்சி கொடுத்தன. என் கணவர் மேலும் பேசிக்கொண்டே போனார்.
நிர்மலாவைத்தான் கல்யாணம் பண்ணிக்கொள்வேன் என்று சுந்தரம் ஒரே பிடிவாதமாக இருந்தான். தாயாரை கூட விரோதம் செய்து கொண்டான். ஜாதக பொருத்தமே சரியில்லையாம். அந்த பெண்ணுக்கு ஆயுள் நன்றாக இல்லை என்று ஜோசியர்கள் சொன்னார்களாம். இதையெல்லாம் நினைத்து இப்போது அவன் வருத்தப்படுகிறான் என்றார் என் கணவர். வியாதி வந்தால் என்ன, மனுஷர்கள் பிழைக்கிறதில்லையா? போதாத காலத்தில்தான் கெட்டதையெல்லாம் என்ன சொல்லும் என்றேன் நான். அவன் வரைக்கும் நம்பிக்கையை காணோம். ஆயிரக்கணக்கில் பணத்தை வாரித்தான் இறைக்கிறான். என்ன செய்வது? ஆயிரக்கணக்கில் வாரி இறைக்க சுந்தரத்துக்கு ஏராளமான செல்வம் இருக்கிறது. ஆனால் நிர்மலாவின் வயசே உள்ள விசாலம் மரண அவஸ்தையிலும் கவனிப்பாரற்று நாதியற்று கிடக்கிறாள். நாளைக்கு நீ என்னோடு வருகிறாயா? நிர்மலாவை போய் பார்த்துவிட்டு வரலாம் என்று கூப்பிட்டார் என் கணவர். சரி என்று நான் தலையை ஆட்டினேன். அத்தியாயம் 2. இரவெல்லாம் முடிவற்ற எண்ணங்களும் சிந்தனை தொடர்களும் என்னை பைத்தியமாக அடித்தன. மாறி மாறி விசாலம், நிர்மலா இவர்கள் இருவரையும் ஒப்பிட்டு பார்ப்பதிலேயே என் மனம் ஈடுபட்டிருந்தது. சி, இதென்ன கவலை? மண்ணிலே பிறந்தவர்கள் மண்ணிலே மறைய வேண்டியதுதானே. நாமும் ஒரு நாள் என்று எண்ணிய போது என் உடல் பயத்தால் ஒரு தரம் குலுங்கியது. என்ன, நீ இன்னும் தூங்கலியா என்று கேட்டார் என் கணவர். என்னவோ தூக்கம் வரலைங்க என்று சொல்லிக்கொண்டே திரும்பி படுத்துக் கொண்டேன். உனக்கு எப்பொழுதும் யோசனைதான். தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு என்ன அசடுத்தனம் இது என்று அவர் கடிந்து கொண்டார். என் எண்ணங்களுக்கு ஒரு தடை ஏற்பட்டது போல் கன்னியம்மா அப்போது அம்மா என்று அழைத்து கொண்டே வந்தாள். பறக்க பறக்க எழுந்து கொல்லைக்கு சென்றேன். எப்படி இருக்கிறாள் விசாலம் என்று கேட்டேன் அவளை. இருக்கிறாள் அம்மா, சாக மனசில்லை அவளுக்கு. இந்த அழகான புருஷனிடமும் வீடு வாசலிடமும் அவளுக்கு இருக்கிற ஆசையிலே உசிர் இழுத்துக்கிட்டு கிடக்கம்மா. சாக யாருக்குத்தான் மனசு வருமடிகை? உனக்கு 50 வயசாகிறதே, உனக்கும் பூமியிலே இருக்கத்தானே ஆசை என்று சொன்னேன். என்னை போலவா அம்மா அது? புருஷன் சொல்றான், பாவி முண்டை, செத்தாலும் நான் சொகப்பட்டு போவேன்னு. எதுக்கம்மா அவ இருக்கணும்? அவங்கிட்ட அடியும் உதையும் வாங்கவா என்று கேட்டாள் கன்னியம்மா. சுந்தரம் தன் மனைவி பிழைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஆனால் விசாலத்தின் கணவன் மனைவி இறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். கடவுளின் ஆசை எப்படி இருக்குமோ? என் கண்முன் 2 பிரச்சனைகள். அதன் முடிவை என்னால் எப்படி தீர்மானிக்க முடியும்? தினத்தை விட அன்றும் அவசரமாக வேலைகளை செய்து முடித்தாள் கன்னியம்மா. அம்மா, விசாலம் ஒன்னு கேட்க சொன்னா என்று தயங்கினாள். என்னது? சொல்லு கன்னியம்மா என்றேன் நான். அவ குழந்தைங்க குளிர்ல விரைச்சி கிடக்குதுங்க. 2 சொக்கா கேட்க சொன்னா. நான் போய் கேட்க மாட்டேன்னு தான் சொன்னேன். நீ கேட்காட்டி போ பெரியம்மா, நான் பொழைச்சி எழுந்தா அந்த அம்மாளை போய் நானே கேட்டுக்கிறேன்னு என் மேல கோச்சிக்கிச்சு என்றாள் கன்னியம்மாள். ஆகட்டும், பார்த்து தர்றேன் என்றேன் நான். அப்புறம் அதை பற்றி நான் மறந்துவிட்டேன். முதல் நாள் என் கணவர் சொன்னபடி சுந்தரத்தின் வீட்டுக்கு கிளம்பினோம். என்னை கண்டவுடன் நிர்மலா விசித்து விசித்து அழுதாள். கடவுளுக்கு எங்களை ஒற்றுமையிலும் அன்பிலும் பொறாமை ஏற்பட்டு விட்டதம்மா. என் குழந்தையை யார் கவனிக்கப் போகிறார்கள் என்று மிகவும் வருந்தினாள் அவள். சுந்தரம் துக்கம் தாழாதவனாக வெளியே சென்று உட்கார்ந்து விட்டான். குழந்தை தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்தது. ஞானிகள் முகத்தில் குடிகொண்டிருக்கும் நிச்சலனம் அதன் முகத்திலும் காணப்பட்டது. கவலையும் துன்பமும் போக போகத்தானே அதற்கு விளங்கப் போகின்றன. நிர்மலா சிறிது நேரம் மூச்சு விடுவதற்கு கூட கஷ்டப்பட்டாள். பிறகு திடீரென்று எதையோ நினைத்து கொண்டவள் போல அவர் எங்கே என்று கேட்டாள். சுந்தரம் அவள் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டான். அன்புடன் அவள் கரங்களை எடுத்து அவன் கையில் வைத்துக் கொண்டான். இருவரும் மௌனமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்ன பாக்குறீங்க என்று புன்னகையுடன் கேட்டாள் நிர்மலா. ஒன்றுமில்லை, சற்று பேசாமல் தூங்கேன் என்றான் சுந்தரம். இனிமேல் எனக்கு தூக்கம்தானே என்று ஒரு சோக சிரிப்பு சிரித்தாள் அவள். அசடுடி நீ என்றான் சுந்தரம். அவன் கண்களில் கண்ணீர் பெருகியது. பகவான் கிருபையால் உனக்கு ஒன்றும் ஏற்படாது என்று எதிலும் நம்பிக்கை இல்லாத சுந்தரம் அவளுக்கு தைரியம் கூறினான். நீங்கள் தான் அசடு, என் குழந்தையை காப்பாற்றுங்கள் என்று திக்கி திணறி வேண்டிக் கொண்டாள் நிர்மலா. அதுவே அவள் கடைசி வேண்டுகோளாக முடிந்தது. அந்த சோகத்தை காண சகிக்காமல் நாங்கள் வந்துவிட்டோம்.
அங்கே நிர்மலாவின் மரணத்தை பார்த்த பிறகு எனக்கு வரும் வழியிலெல்லாம் விசாலத்தின் நினைவாகவே இருந்தது. நாம் வீடு சேர்வதற்குள் அவளும் இறந்து போயிருப்பாள் என்று நினைத்தேன். வீட்டை அடைந்தபோது நன்றாக இருட்டிவிட்டது. கன்னியம்மாள் வந்து வேலைகளை செய்துவிட்டு சாவியை தோட்டக்காரனிடம் கொடுத்துவிட்டு போயிருந்தாள். விஷாலத்தை பற்றி நான் ஒன்றும் அறிய முடியவில்லை. மறுநாள் வழக்கம் போல கன்னியம்மாள் வேலைக்கு வந்தாள். முந்திய தினங்களில் இருந்த சோகம் அவளுடைய முகத்தில் இல்லை. முகத்தில் சற்று தெம்பு குறைந்திருந்தது. அம்மா, அந்த பாவி பொழைச்சுக்கிட்டா என்றாள் அவள். அப்படியா என்று ஒரே ஆச்சரியப்பட்டேன் நான். கடவுளின் செயலை அறியும் திறமை நமக்கு இல்லை என்கிற எண்ணமும் அப்போது எனக்கு தோன்றியது. நிர்மலா பிழைத்து எழ வேண்டும் என்று 1000 பாடுபட்டான் சுந்தரம். ஆனால் அங்கே தோல்வி. விசாலம் சாக வேண்டும் என்று விரும்பினான் அவள் கணவன். இங்கே வெற்றி. எதுக்காக அம்மா இந்த பாவி பொழைச்சா? அவனிடம் உதையும் அடியும் வாங்கவா என்றாள் கன்னியம்மாள் வருத்தத்துடன். இதெல்லாம் நம் இஷ்டப்படியா நடக்கும் என்று அவளிடம் வேதாந்தம் பேசினேன் நான். இதெல்லாம் கடந்து 5-6 தினங்களுக்கு அப்புறம் விசாலம் கூனிகை குறுகி கொண்டு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாள். அம்மா, குழந்தைங்க எல்லாம் குளிர்ல விரைக்குதுங்க, பழைய சொக்கா இருந்தா பார்த்து கொடுங்க என்று கேட்டாள் அவள். எந்திரம் போல் உள்ளே சென்று 2 சொக்காய்களை அவள் இடத்தில் கொடுத்தேன். அதை வாங்கிக் கொண்டு என்னை கும்பிட்டு விட்டு அவள் சென்ற திக்கையே பார்த்து கொண்டு நான் சிந்தனையில் மூழ்கி இருந்தேன். யாருடைய சித்தம்? சிறுகதை முற்றும்.